Hi friends, welcome to SudhaSri kitchen. இன்னைக்கு நாம பார்த்துட்டு இருக்கிறது vegetable semiya biryani. இது எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாமா? Hi friends, இப்போ நாம பார்க்க போறது vegetable semiya biryani. அது எப்படி செய்ய போறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கடாயில் நெய் ஒரு ஸ்பூன் ஊத்திக்கலாம். இப்போ இதல சேமியாவை வறுத்துக்கிறோம். இப்போ அதில் 300 கிராம் சேமியா எடுத்திருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டு இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் பார்த்துருவோம். உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, வெங்காயம், தக்காளி, மல்லி, புதினா தழை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய், இந்த பட்டை சோம்பு ஐட்டம் எல்லாமே, சோம்பு, கிராம்பு, அனாசிப்பூ, ஏலக்காய், கல்பாசி, இலை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூனு, மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு, உப்பு கொஞ்சம் தேவையான அளவு, தயிர் ஒரு 1/4 கப்பு. சரிங்களா? இப்போ முதல்ல இதை நல்லா வறுத்துக்குப்போம். வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். முதல்ல சோம்பு, பட்டை, லவங்கம் இந்த ஐட்டம்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதில் முதல்ல தாளிச்சுப்போம். பொரிஞ்சிருச்சு. இப்போ அரிஞ்சு வச்சிருக்கிற வெங்காயம், நல்லா வதக்கிடணும். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்ச வர வரைக்கும் வதக்கிட்டு, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு, பீன்ஸு, இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கிறது கேரட், அதுக்கப்புறம் புதினா தழை, மல்லி தழை,
அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணுறோம். அப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு. அப்புறம் 1/4 கப் தயிர் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கப் சேமியாவுக்கு 1.5 கப்பு தண்ணி அந்த விதத்தில் வச்சோம்னா கரெக்டாக வரும். இப்போ இதுக்கு தகுந்த தண்ணியை நான் அளந்து ஊற்றிட்டேன். ஒரு கப்புக்கு 1.5. இப்போ இது கொதி வரும்போது இந்த சேமியை போட்டு இறக்கணும். கொதி வரட்டும். இப்போ கொதி வரப்போகுது. உப்பு ஒரு டைம் செக் பண்ணிப்போம். சரியா இருக்கு. இதுக்கு ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். டெய்லி உப்புமா இந்த மாதிரி எதுவும் செய்யாம இந்த மாதிரி ஒரு நாள் பிரியாணி டேஸ்ட்ல நம்ம சேமியா செஞ்சு தரலாம். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம நெய்யில் வறுத்து வச்சிருக்கோம்ல இந்த சேமியா, இதை அப்படியே ஆட் பண்ணுறோம். ஃபைனலாக சேமியா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்குற ஸ்டேஜ் வந்துருச்சு. இறக்கிடலாமா? சேமியா பிரியாணி அழகாக வந்துருச்சு. சூப்பராக இருக்குது. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஓகே, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா பதிவும் உங்களை வந்து சேரும். ஓகே, தேங்க்யூ. பை பாய்.